ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷோட அண்ணனான பிக் பாஸ் மணிகண்டாவுக்கு 2வது திருமணம் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை இவ்வளோ நாளாக சைலண்ட்டாக வச்சுருந்துருக்காரு. மேலும் இப்போ அவருக்கு செகண்ட் பேபி பிறந்திருக்கு. தனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற ஹாப்பியான விஷயத்த ஷேர் பண்ணி தனக்கு 2வது திருமணமும் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷோட அண்ணாவான மணிகண்டா பிக் பாஸ் மூலமாக தான் பாப்புலராக இருந்தார். அதுக்கு முன்னாடி சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன சில சீரியலில் நடிச்சிட்டு இருந்தார். அப்படி ஒரு சீரியலில் நடிக்கும் போது தான் சோஃபியா அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பாய் பேபி இருக்க நிலையில கடந்த சில வருஷங்களாவே 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சோசியல் மீடியா முழுசும் பேசப்பட்டு வந்துச்சு. இந்த விஷயத்தை பற்றி சோஃபியா மணிகண்டா 2 பேருமே சைலண்டாக இருந்ததால இந்த விஷயம் உண்மையாக இருக்குமோ அல்லது ரூமர்ஸாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்திலே போயிட்டு இருந்துச்சு. மேலும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி மணிகண்டாவே தனக்கு 2வதா கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்ற ஹாப்பியான விஷயத்தை ஷேர் பண்ணி தன்னோட 2வது மனைவி கூட இருக்க பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. மணிகண்டா 2வதா மேரேஜ் பண்ணியிருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாய் ஐஸ்வர்யா. மேலும் சாய் ஐஸ்வர்யா, மணிகண்டா அண்ட் மணிகண்டாவோட முதல் குழந்தையான ஆரவ் அப்படின்னு இவங்க 4 பேருமே இருக்க மாதிரியான பிக்சர் ஷேர் பண்ணி ஃபைனலாக எனக்கு பிளஸ்டான கேர்ள் பேபி பிறந்துருச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேலும் முதல் முறையாக விவாகரத்தை பற்றியோ அல்லது இவர் 2வது திருமணம் பண்ணிட்டதை பற்றியோ எதையுமே வெளிக்காட்டாமல் இருந்த மணிகண்டா முதல் முறையாக தனக்கு 2வது மேரேஜ் ஆயிடுச்சு, 2வதா பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஓப்பனாக ஷேர் பண்ண பிக்சரை பார்த்த கொஞ்ச நேரத்திலே மணிகண்டாவோட முதல் மனைவியான சோஃபியா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது, நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன், வாழ்க்கை எனக்கு அழகான புது அத்தியாயத்தை கொண்டு போகும், இனிமேல் என் கவனமெல்லாம் அது மேலே தான் இருக்கும், என்னோட குட் பார்ட்டுக்காக நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப போல்டாக இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா ஃபேன்ஸ் பலருமே சோஃபியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, எதையும் கேர் பண்ணாதீங்க, உங்கள் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் உமன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. மேலும் மணிகண்டா தன்னோட மகன் தான் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறத வெளிக்காட்டுற மாதிரி தன்னோட செகண்ட் பேபியை மகன் கையில் வச்சு கொஞ்சம் விளையாடுற மாதிரியான இமேஜை ஷேர் பண்ணியிருக்காரு. சோஃபியாவும் கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் முன்னிட்டு அந்த டைமில் மகன் தான் கூட இருந்த பிக்சர் தான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக மணிகண்டாவோட மகன் மணிகண்டா கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சோஃபியாவோ அல்லது மணிகண்டாவோ ஓப்பனாக பண்ணால் மட்டும்தான் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும்.